எப்பா பசிக்குப்பா, சாப்பாடு தாங்க. என்ன சாப்பாடு தானே என்கிட்ட வந்து கேட்க? உள்ள போய் சாப்பாடு ஏதாவது இருக்கும், எடுத்து சாப்பிடு. எப்பா உள்ள ஒன்றும் இல்லைப்பா, வந்து ஏதாவது செஞ்சு தாங்கப்பா, இல்லைன்னா கடையிலையாவது வாங்கி தாங்க. பசி ரொம்ப ஓவரா இருக்கு, தாங்க முடியல. பசி ஓவரா இருக்கா? சரி, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? எப்பா அதெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா, வயிறு பசிக்கு. இப்போ சாப்பாடு தரப்போறீங்களா இல்லையா? நான் என்ன கையில வச்சுக்கிட்டா கொடுக்க மாட்டேங்க. உங்க அம்மா இந்த ஆஸ்பத்திரியில போய் தாத்தாவை பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன்னு மத்தியானம் ஓடுனா, இன்னும் ஆளை காணும். எங்க போனானே தெரியல. ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேக்கா. ஊர்ல உள்ள ஆள்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி ஓடி போவா. வீட்டில் இருக்கிற ஆள்களை யாரு பாப்பான்னு தெரியல. ஆமா, அதான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், பிள்ளைகளை சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் போனா. அந்த சாப்பாடெல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து சாப்பிட வேண்டியதானே? அதெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. நானும் சாப்பிட்டேன், மஞ்சுவும் சாப்பிட்டா. இப்போ ரெண்டாவது ரவுண்டு, ராத்திரிக்கு சாப்பிட வேண்டாமா? அப்படி ஒன்று இருக்கோ? சப்பா, போயிட்டு வர்றதுக்குள்ள போதும் போது நவுதுப்பா. இந்த நல்ல வேலை உங்க அம்மாவே வந்துட்டல்ல. என்ன உங்க அம்மாவே வந்துட்டாங்கீங்க, என்னாச்சு? வயிறு பசிக்கின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா, அதான் அம்மா வரட்டும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீயும் வந்துட்ட. அப்படியா? வயிறு பசிக்காக்கும். சாயந்தரம் வந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா, ஆனாலும் பசிக்கு. சரி சரி, குழம்பு மிச்சம் கிடக்கா இல்லையா? குழம்பு கொஞ்சோண்டு இருக்குமா. சரி இரு, ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இட்லி அவிக்க போறேன். அப்படியே உனக்கு சேர்த்து அவிச்சு தந்துடுறேன், சாப்பிடு. ஆமா, கேட்கவே மறந்துட்டேனே. தாத்தா எப்படி இருக்காரு? ஆஸ்பத்திரியில யாரு கிடக்கா? மயங்கி விழுந்துட்டாருன்னு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்கல்ல. பிபி அதிகமாக இருக்கான். டாக்டர் சொன்னார் தாத்தா ஏதோ மயக்கத்தில் இருக்காரு, முழிச்ச பிறகு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் அது வரைக்கும் பொறுமை இல்லை, பிள்ளைகளை பார்க்கணும், அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ல. அதனால நான் வீட்டில் போய் இட்லி அவிச்சு கொடுத்து விடுதேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ இப்ப இட்லி அவிச்சிட்டு கொண்டுட்டு ஓடணுமா? இல்லைங்க, நான் போல. நெட்டச்சி இருக்கால்ல, அவளும் வீட்டுக்கு வந்துட்டா. அவட்ட கொடுத்து விடணும், அவள் போய் கொடுத்துட்டு வரேன் இருக்கா. அவ புருஷங்காரன் கூட சண்டை போட்டுட்டு இப்படியே அலைதாளாக்கும். என்ன சொன்னீரு? புருஷங்காரன் கூட சண்டை போட்டுட்டு இப்படியே அலையுதாளா? அவள் சண்டை போட்டதுக்கு யார் காரணம்? இல்லை யார் காரணம்னு கேட்கேன். அவ தான் சண்டை போட்டா, அவ தான் வீடியோ எடுத்தா. அவளுக்கும் அவ புருஷனுக்கும் சண்டை. அதுக்கே என்னைய பார்த்து முறைக்கே. ஆளை பாரு ஆளை, நல்லா இருந்த குடும்பத்தை சண்டை போட்டு ஃபோனை போட்டு பிரித்து விட்டுட்டு இவர் இங்கே பாட்டு கதை பேசிக்கிட்டு இருக்காரு. போ, நீ உள்ள போய் உட்காந்து படி, சாப்பாடு செஞ்சுட்டு கூப்பிடுதே. சை, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலப்பா. என்ன கடி கடிக்கி, ஒவ்வொன்றும் எரும மாடு மாதிரி இருக்கு. போற போக்க பார்த்தா இந்த கொசு கடிச்சு கடிச்சு நம்மளே இந்த ஆஸ்பத்திரியில தாத்தாக்கு பக்கத்து பெட்டில் போட்டுருவாங்க போலயே. உள்ள ரூமுக்குள்ள நல்ல குளு குளுன்னு காத்து வருது, ஃபேன் ஓடுது. அதனால அங்க கொசு கடிக்க மாட்டேக்கி. இங்க வெளியில கொண்டு வந்து நம்மள போட்டாலுவே கொசு புடுங்கி தள்ளுதே. சரி, அதுக்கு கோவப்பட்டு என்ன செய்ய? நம்ம இப்ப ஆஸ்பத்திரியிலே தங்க கூடாதாம்ல. டாக்டர் புதுசா ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. முதல்ல எல்லாரும் வந்து ரூமுக்குள்ள கிடந்துக்கிடுவோம். இப்போ அப்படிலாம் கிடையாதான். பேஷண்ட் கூட ஒரு ஆளு தான் இருக்கணுமா. நம்ம வந்து இத்தனை நாள் இருந்தோம்னா சத்தம் போடுவாங்க. அதுக்கு தான் லட்சுமி அக்கா சொல்லி நம்மளை வெளியே உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. வெளியேயும் இருக்கக்கூடாது. இப்போ அந்த பிள்ளை வரும், என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் செல்வி, நீ கவலைப்படாத. நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்குமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டாக்டரை பார்க்கவா? ஏமா உங்கள் ரெண்டு பேரையும் தான் கேட்க. யாரு? உங்கள் ரெண்டு பேரையும் தான்மா கேட்க. ரெண்டு பேரும் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓபி டைம் 8 மணியோட முடிஞ்சிட்டே, மணி 9 ஆகுது. நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. மேலுக்கே முடியலம்மா. டாக்டரை பார்த்து 2 ஊசி போட்டால் தான் சரியாக வரும் போல. அதுக்கு தான் காத்து கிடக்கும். டாக்டர் இவ்வளோ நேரம் இருந்தாரு, இப்போ வீட்டுக்கு போயிட்டாரே. இப்போ நீங்கள் யார்கிட்ட பார்ப்பீங்க? கிளம்புங்க, நாளைக்கு வாங்க. என்னது, டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாரா? ஆமாம்மா, டாக்டர் எல்லாரையும் பார்த்து முடிச்சிட்டாரு, வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. காலையில் தான் வருவார். அப்போ எங்களை யார் பாப்பா? நாளைக்கு காலையில் வாங்க, டாக்டர் பார்ப்பாரு.
என்னம்மா நீ இப்படி சொல்லுதே? நானே மேலுக்கு முடியாம கிடக்கேன், எந்திக்க கூட முடியல, கை காலெல்லாம் வலி தாங்க வேற முடியல. என்ன செய்ய? இப்படி நான் வந்து கஷ்டப்பட்டு டாக்டரை பார்த்து எப்படியாட்டும் ஒரு ஊசியை போட்டுட்டு சரி பண்ணிட்டு போவோன்னு வந்து உட்கார்ந்தா டாக்டர் இல்லைங்கியே. ஏம்மா இப்படி என் மனசை கஷ்டப்படுத்துதே? அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும்? இவ்வளோ நேரம் டாக்டர் இருந்தாரு, நீங்க பார்க்காம எங்க போனீங்க? இவ்வளவு நேரம் இங்கன தான் கிடக்கும், நீ வந்து கூப்பிடுவே டாக்டரை பாத்திரலான்னு உட்காந்துக்கிட்டே இருக்கும், நீ கூப்பிடவே இல்லை. இப்போ வந்து கேட்க டாக்டரை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்து கேட்கியோ? ஏம்மா எனக்கு என்னம்மா தெரியும்? நீங்க 2 பேரும் பேசண்டுன்னு எனக்கு எப்படி தெரியும்? உள்ள ஒரு தாத்தா படுத்து கிடந்தாருல்ல, அவர் கூட வந்து ஆள்கன்னு நினைச்சிட்டேன். சம்சாரில் உட்காந்து தின்னுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்படித்தான் நான் நினைச்சேன். அதனால தான் நான் கூப்பிடல. சம்சாக்குள்ள பூரா வெறும் வெங்காயத்தில் போட்டு வச்சிருக்கானுங்க. ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்டா என்ன? நான் என்ன சம்சா கடையா வச்சிருக்கேன்? நான் ஆஸ்பத்திரியில் நர்ஸு. என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க. காலையில் டாக்டர் வருவார். 2 பேரும் எந்திரிச்சு இடத்த காலி பண்ணுங்க. முடியாதும்மா, போக முடியாது, இடத்த காலி பண்ணவே முடியாது. நாங்க 2 பேரும் இன்னைக்கு பூரா இங்கே தான் இருக்க போறோம். நாளைக்கு காலையில டாக்டர் வந்த உடனே ஆளா 2 பேரும் செக் பண்ணாம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகவே மாட்டோம். இங்கேதான் மல்லாக்க படுத்து கிடக்க போறோம். 2 பேர் சொன்ன கேளுங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆஸ்பத்திரியில் இருக்கிற பேஷண்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க கூடயும் ஒரு ஆள் தான் இருக்கணும். நீங்களே இடத்த காலி பண்ணுங்க. அது எப்படிம்மா? 2 பேஷண்ட் உடம்புக்கு முடியாம இங்க வந்து படுத்து கிடக்கும், எந்திரிச்சு கூட எங்களுக்கு உட்கார முடியல. அதான் படுத்து உருண்டுக்கிட்டு வரோம். இந்த டாக்டர் எங்களை பார்க்காம வீட்டுக்கு சோறதிங்க போனாராக்கும். அவர் வர்ற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு அசைய மாட்டோம். ஏம்மா அப்படி கழுத்த இருக்கீங்க? சரி, எனக்குள்ள ஒரு ஃபேனை போட்டு வச்சா என்ன? ஃபேன் போடாம விட்டுருக்க, கொசு பிடுங்கி தள்ளுது. ஒரு கொசுவத்தி இருந்தா கொண்டு வா. எல்லாம் என் நேரம். உங்க கூட வந்து போராடணும்னு இருக்கு. அந்த தாத்தாக்கு வேற போய் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். சரி, நான் போயிட்டு வரேன். நல்ல வேலை போயிட்டா. இந்த கொசுவுக்கு ஒரு முடிவு கட்டணுமே. போயிட்டாளா? எப்பாடி பெசாட்டுக்கு படுத்து கிடக்க வேண்டியதான். இந்த பிள்ளையை சமாளிச்சாச்சு. இவ ராத்திரி பூரா வந்து நம்மளை தொல்லை பண்ண மாட்டா. லட்சுமிக்கா சாப்பாடு கொடுத்து விடுதேன்னு சொல்லிட்டு போனாங்க. கொடுத்து விடுவாங்களா? அதெல்லாம் நல்லா அழகா செஞ்சு கொடுத்து விட்டுருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வந்துடும். யாரு கொண்டு வருவான்னு தான் தெரியல. ஏன்னா சம்சா தின்னது தின்ன மாதிரியே இல்லை. வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. சோறு ஏதாவது தின்னாதான் நல்லா இருக்கும். இட்லி சாப்பாடு ஏதாவது தின்னாதான் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். என்ன ஒரே ஆட்டம் பாட்டம்னு கொண்டாட்டமா இருக்கு? ஆட்டம் பாட்டம் இல்லை தாயே, கொசுவை போட்டு அடிச்சிட்டு கிடக்கா. ஐயோ, கொசு கடிக்கணும். ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? ரூம்ல போய் உட்கார வேண்டியதானே? ரூம்ல எங்க உட்கார விடுவாங்க? டாக்டர் பேஷண்ட் கூட ஒரு ஆளு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த நர்ஸு பிள்ளை இப்போ தான் வந்து பார்த்துட்டு போணுச்சு. அவளை சமாளிக்கிறதுக்குள்ளே போது நைட்டு. நாங்களே இவ்வளோ நேரம் போய் சொல்லி நடிச்சிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதில் ரூமில் வேற உட்காந்தோம்னா அவ்வளோதான். பரவாயில்ல, எல்லாரும் உள்ள வாங்க. வேண்டாம் தாயே, இப்போ தான் அந்த பிள்ளை வந்து தாத்தாவை டெஸ்ட் எடுக்க கூட்டு போகிறேன்ட்டு போகுது. பிறகு நம்ம வேற உள்ளே போய் உட்காந்தோம்னா பெரிய பிரச்சனையாயிரும். நாங்கள் வெளியே இருந்து பேஷண்ட் வந்திருக்கோம், ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம், உடம்பு சரியில்லை, டாக்டரை பார்க்கணுன்னு இவ்வளோ நேரம் அந்த பிள்ளைகிட்ட சண்டை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு கொண்டு வந்திருக்கனே. லட்சுமிக்கா சாப்பாடு உங்கள்கிட்டயே கொடுத்து விட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு வர முடியல, அதனால இட்லியை வச்சு கொடுத்து விட்டுருக்காங்க. எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. முதல்ல அந்த பிள்ளை தாத்தாவை டெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு வெளியே போட்டோம், அதுக்கு பிறகு சாப்பிடுவோம். சரி, அப்படின்னா நாங்கள் 2 பேரும் உள்ள போய் தாத்தாவை பார்த்துட்டு வரோம். சரி, பார்த்துட்டு வாங்க. இந்த கொசு கடிக்கிற கடிக்கு அடுத்து தாத்தாக்கு பக்கத்துல பேசணும்னா நான் தான் படுக்கணும் போலயே. ஐயோ பாவம், கொசு ரொம்ப கடிக்கு போலையே. இந்த டாக்டர் மண்டே எங்களுக்குள்ள ஒரு ஃபேனை போட்டு வச்சா என்ன? ஆஸ்பத்திரியில் எவ்வளோ துட்டு வாங்குதான். ஒரு ஃபேன் போடுறதுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? நான் வேணா ஆளை கூப்பிட்டு இங்கே ஒரு ஃபேன் போட சொல்லட்டா? ஏட்டி, எங்கே போனாலும் நான் செய்யட்டான்னு கேட்டுக்கிட்டு இருப்பியோ? இது என்ன உன் ஆஸ்பத்திரியா? பேசாம போ. சரி, 2 பேரும் இருங்க. உள்ளே போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வரோம். அதுக்கு பிறகு நம்ம ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். சரியா? கொசுவை மட்டும் விரட்டி விட்டா போதும்மா, நாங்க இங்கனையே படுத்துக்கிடுவோம். சரி, இருங்க, உள்ளே போய் பார்த்துட்டு வாரேன். தாத்தாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னாங்க. இன்னும் அந்த பிள்ளை வரவே இல்லை. டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ தான் பார்த்தேன். டாக்டர் இங்க பேஷண்ட போட்டுட்டு எப்படி வீட்டுக்கு போவாரு? இரு, நான் அவளை போய் சண்டை போட்டு மண்டையை உடைச்சிட்டு வரேன். அமைதியாக இருங்க பாட்டி. தாத்தாக்கு டெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் அந்த பிள்ளை பார்த்துக்கிடும். அவள் டாக்டரை விட நல்லா பாப்பா. வாங்க பிள்ளைகளா, 2 பேரும் வாங்க. தாத்தாக்கு இப்போ எப்படி இருக்கு? தாத்தா மயக்கத்துல தான் கிடக்காரு. ஆனால் இப்போ கண்ணை முழிச்சு பார்த்தாரு. தாத்தா எந்திரிங்க, விளையாடுவோம். ஆமா தாத்தா, எந்திரிச்சு வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நொண்டி விளையாடுவோம். நல்லா ஜாலியா இருக்கும்.
அவர் நொண்டி விளையாடுற மாதிரியா இருக்காரு. அவரை போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கே. யாருமா அது ரூமுக்குள்ள சத்தமா கேக்கு? பேஷண்ட் கூட ஒரு ஆளு தான் இருக்கணும் அட்டெண்டரு. மற்ற ஆட்கள் இருந்த வெளியே போங்க, இந்த வாரேன். ஐயையோ, நம்ம வந்தது இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது? மூக்கு வேத்தரும் போலையே. ஒளிஞ்சுக்கோங்க ஒளிஞ்சுக்கோங்க. ஏட்டி மண்டே உள்ள தள்ளுங்கட்டி. இதுக்கு மேலே தள்ள முடியல. அப்படித்தான் கட்டில் கடியில் பெயரு. ஏமா என்னம்மா இங்கே ஒரே சத்தமாக கேட்டுச்சு? யாராவது புதுசு ஆள் இருக்காங்களா? என்ன கனவு கண்டுட்டு வந்தியா? நானும் பாட்டியும் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நான் டாக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தானே உட்காந்துருக்கேன். நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டீங்க, ஆனால் வேற நிறைய பேச்சு சத்தம் கேட்டுச்சே. தூங்கும் போது கனவு கண்டிருப்பம்மா. போ, இங்க யாரும் இல்லை. சரி, தாத்தாவை டெஸ்ட் எடுக்க கூட்டிகிட்டு போகணுமே, கூட்டிகிட்டு போட்டா? இப்போ எப்படி கூட்டிகிட்டு போவேன்? தாத்தா மயக்கத்தில் தானே இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். அவர் கண்ணு முழிச்சோடனே நாங்களே சொல்லி விடுதோம். அதுக்கு பிறகு கூட்டிகிட்டு போ. சரி, தாத்தா கண்ணு முழிச்ச உடனே என்னை கூப்பிடுங்க. நான் வந்து கூட்டு போய் டெஸ்ட் எடுத்து கூட்டு வந்துடுவேன். சரியா? உள்ள வேற யாரும் வந்து சேர்க்காதீங்க. நாங்கள் யாரம்மா உள்ளே சேர்க்க போகிறோம்? எங்கள் வீட்டு ஆட்கள்லாம் வந்தவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. அவ்வளோதான், இனிமேல் யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் இங்கே கிடக்கோம். ஐயோ கடவுளே, மண்டே உள்ளே இடிச்சுக்கிட்டே உட்கார முடியல. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரட்டா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ சிம்ரன், அவ போயிருவா. 5 நிமிஷத்தில் செத்துருவோம் போலையே. சரிம்மா, தாத்தாவை பார்த்துக்கோங்க. அவர் கண்ணு முழிச்சிட்டா எனக்கு ஒரு குரல் கொடுங்க, நான் வந்து பார்க்கேன். அதெல்லாம் கவலைப்படாதம்மா. தாத்தா கண்ணு முழிச்சோன்னு அடுத்த நிமிஷமே நான் வந்து உன்னை கூப்பிட வந்துடுறேன். சரியா? நீ டென்ஷன் ஆகாத. சோறுகிறு வீட்டிலேருந்து கொண்டு வந்துருந்தீங்கன்னா போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டுரு. ஏட்டி போயிட்டாட்டி, 2 பேரும் வெளியே வாங்க. எம்மாடி, இப்போ தான் மூச்சை விட முடியுது. நெட்டச்சி வெளியே வா. ஐயோ, வெளியே வர முடியல. அப்படியே குனிஞ்சுக்கிட்டே உள்ள போனது முதுகு போய் உள்ள இடிச்சுக்கிட்டு நிக்கி. வெளியே இழுத்துட்டு வர முடியல. வா, நான் கையை பிடிச்சி இழுக்கேன். புடலங்க மாதிரி வளர்ந்துக்கிட்டே போனீன்னா எப்படி வெளியே இழுக்க முடியும்? மெதுவும் அப்படியே வா. ஏம்மா, ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன். மாலாக்கு அதில் சாப்பாடு இருக்கு, எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாரும் யாரும் இருக்கா? நம்ம தானே இருக்கோம். நாம மட்டும் எங்க இருக்கோம்? வெளியே ராதாக்காவும் செல்வியக்காவும் உட்காந்துருக்காங்கல்ல. அவளுக்கு இன்னும் போலையாக்கும். இல்லையே, லட்சுமி அக்கா தான் இருக்க சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் பாவம் வெளியே கடந்து கொசு கடியில சப்பு சப்புன்னு கொசுவை போட்டு அடிச்சிட்டு கிடக்காங்க. கொசு கடிக்காக்கும். இங்கெல்லாம் ஒத்த கொசு கூட கிடையாது. சரி, அப்பனா நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது அவளுகளையும் சேர்த்து கூட்டு போயிருங்க. நாங்க எங்க போறோம்? நாங்க ராத்திரி இங்க தான் இருக்க போறோம். ஐயோ, இந்த நர்சு பிள்ளை வந்தா சண்டைக்கு வருமே. அவ கடக்கா சில்வண்டு. நான்லாம் போக மாட்டேன். தாத்தாவை இப்படி போட்டுட்டு அங்கே வீட்டில் போய் தூங்க மனசு வர மடக்கி. நான் வீட்டுக்கு போன உடனே அடிச்சு பிடிச்சி ஓடியே வந்துட்டேன். என்னால் அங்கெல்லாம் இருக்க முடியாது. தாத்தாக்கு சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டு போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். என்னட்டி சொல்லுத? இப்போ தான் அந்த பிள்ளை வந்துச்சு, பார்த்துட்டு போனதுக்கே பயந்து போய் கட்டில் கடியில் கடந்து இப்போ தான் எந்திரிக்க முடியாமல் வந்திருக்கேன். இன்னும் அடுத்து இங்கேயே கடந்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து கண்டுபிடிச்சிரும்ல. நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க மாலாக்கா. நான் பேசாமல் இங்கேயே இருந்துக்கிடுதேன். நானும் இருப்பேன். என்னட்டி 2 பேரும் இருப்பேங்கீங்க, எப்படி உங்களை வச்சு சமாளிக்க? நான் போக மாட்டேன். அவளை தான் சொல்லிவிட்டேன், பார்த்துக்கோங்க. ஆமாம், நாங்களும் போக மாட்டோம். ராதாக்காவையும் செல்வியக்காவையும் உள்ளே கூப்பிட்டு படுக்க வைப்போம். பாவம், அவங்க 2 பேரும் கொசு கடியில் வெளியே கடந்து துடிச்சிட்டு வராங்க. நம்மளே 5 பேர் இருக்கோம் டி. தாத்தாவும் பாட்டியும் சேர்த்து 7 ஆள் ஆச்சு. ஒரு ரூமில் 7 ஆள் கடந்து அந்த பிள்ளை வந்தால் பிரச்சனையாயிருமே. சத்தம் போட்டு கத்திட்டு கிடந்தா தானே பிரச்சனை. நம்ம பாட்டுக்கு அமைதியாக படுத்து தூங்க போகிறோம். சரி, அப்போனா கொஞ்ச நேரம் பொறுமையாக இருப்போம். கொஞ்ச நேரம் கழித்து தாத்தா கண்ணு முழிச்ச பிறகு டெஸ்ட் எடுக்க கூட்டிகிட்டு போவா. அவள் போயிட்டு வந்துட்டான்னா அதுக்கு பிறகு ரூமுக்கு வரமாட்டா, விட்டுட்டு போயிடுவாள்ல. அதுக்கு பிறகு நம்ம வேலையை பார்த்துக்கிடுவோம். நம்ம எல்லாரும் உள்ளே வந்து பேசாமல் படுத்து தூங்கிடுவோம். ஆட்டோ மாலாக்கா. சரி, சாப்பிட லட்சுமியக்கா என்ன கொடுத்து விட்டாங்க? இட்லியும் சட்னியும் கொடுத்து விட்ருக்காங்க. எல்லாரும் சாப்பிடுவோம். செல்வியக்காக்கும் ராதாக்காக்கும் கொண்டு கொடுத்துட்டு வரட்டா? ஆமாம், இரு தட்டில் வச்சு தாரேன். நைஸாக கொண்டு கொடுத்துட்டு ஓடி வந்துரு. அந்த பிள்ளை கண்ணில் பட்டுறாது என்ன? சரிக்கா, அப்போனா ஒன்று செய்யுவோம். நீங்களே கொண்டு கொடுத்துருங்க. நான் இங்கே உள்ளே படுத்துக்கிடுதேன். சரியா? நீங்கள் போனீங்கன்னா தெரியாது. அப்படியே வெளியே போகிற மாதிரி கொண்டு குப்பை தொட்டியில் இட்லியை கொண்டு போட போகிற மாதிரி அப்படியே போங்க. 2 பார்சலை இவகிட்ட கொடுத்துட்டு ஓடி வந்துருங்க. சரி டி, நானே கொடுத்துட்டு வரேன். பஸ் 6 மணிக்கெல்லாம் வந்துருனாங்க, இன்னும் வர காணுமே. அண்ணா வந்துட்டு. ஏல அலெக்ஸு, முருகேசன் எப்படி இருக்கான்? வாமா, முதல்ல வீட்டுக்கு போவோம். போகிற வழியில் பேசிக்கிட்டே போவோம், வா. இல்லை சொல்லு, முருகேசன் எப்படி இருக்கான்? சீரியஸாக இருக்கானோ? அதெல்லாம் இல்லைம்மா, தாத்தா பிபி வந்து மயங்கி விழுந்திருக்காரு. லேசாக தலை சுற்றி இருக்கு, அவ்வளோதான். டாக்டர் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க, நல்லா தான் இருக்காராம். இன்னும் டெஸ்ட் ரிசல்ட் வந்த பிறகு என்ன ஏதுன்னு தெரியும். டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிட்டானா என்ன செய்ய? ஃபெயில் எல்லாம் ஆக மாட்டாரு. தாத்தா எல்லாத்துலேயும் பாஸ் ஆயிடுவாரு. இரு, நான் வண்டி எடுத்துட்டு வரேன்.
உனக்கு என்னல தெரியும்? அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆயிடுவான். இப்போ மட்டும் எப்படி பாஸ் ஆவான்? வா வா வந்து உட்காரு. மாலா என்ன ஆஸ்பத்திரியிலே இருக்கா? ஆமாம்மா, அவ ஆஸ்பத்திரியில தான் கிடக்கா. அவ எப்படி வீட்டுக்கு வருவா? சரி, என்ன முழிச்சுக்கிட்டே நிற்க? வண்டி எடு. வீட்டுக்கு தானே போகணும். நேரம் என்ன ஆஸ்பத்திரியில் விட்டுருதியா? நீங்க நேரா ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம். லட்சுமி அக்கா காலையில வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து வந்துட சொல்லுன்னு மாலா சொல்லி விட்டா. ஏமலை இப்படி பண்ணுதீங்க? என் ஃப்ரெண்டு அங்கே உயிருக்கு போராடிட்டு கிடக்கான். நம்ம எதுவும் போகணுமாக்கும்? அதுக்கு இல்லம்மா, லட்சுமி அக்கா சாப்பாடு செஞ்சு கொண்டு வருவாங்களாம். அவங்களும் பிறகு தனியாக தானே வருவாங்க. அதான் அம்மா கூட சேர்ந்து வந்துட சொல்லுங்கன்னு சொன்னா. சரி, அப்போனா வீட்டுக்கு போயிட்டு நான் லட்சுமிகிட்ட ஃபோன் அடித்து பேசுதேன். சரிம்மா, வீட்டுக்கு போறேன். கடவுளே, என் நண்பனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அவன் நல்லபடியாக பிழைச்சி வந்துடணும். அவன் நல்லா வந்துட்டான்னா நான் கோயிலுக்கு வந்து மொட்டை போடுதேன். ஏம்மா என்ன மொட்டை போடுதேன்னு வேண்டுதே? ஆமலை, என் நண்பனை விட எனக்கு முடிய முக்கியம். அவன் பொழைச்சி வந்தால் போதும். நேரம் ஆகுதே. காலையிலக்கு சாப்பாடு செஞ்சாச்சு, மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சாச்சு. இது எல்லாத்தையும் கொண்டுட்டு போகணும். இந்த பிள்ளைகளுக்கு வேற வச்சுட்டு போகணும். ஐயோ கடவுளே, என்னதான் செய்ய? ஒரு மனசு ஒத்தையில கடந்து எவ்வளவு வேலை தான் செய்வா. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு இந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதான். இது பள்ளிக்கூடத்தில் லஞ்ச் பேக்கு. ராத்திரி வேற ஒன்று ஆஸ்பத்திரி கொடுத்து விட்டுட்டேன். இப்போ ஒன்று கொண்டு போறேன். பிள்ளைகளுக்கு சாப்பாடு எதில் வச்சு கொண்டு போவாளுங்க? எப்படியும் கொண்டு போவாளுங்க. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். இந்த மனசு எங்க கிடக்காருன்னு தெரியல. முதல்ல அவரை கூப்பிட்டு சொல்லிட்டு போவோம். அத்தை பாட்டி ஃபோன் அடிச்சாங்க, ஆளை காணும். அவங்க வந்த பிறகு 2 பேரும் போகலான்னு பார்த்தா பஸ்ஸும் ஒன்றும் வர மாட்டேக்கி. எப்போ இவங்க வருவாங்க, எப்போ பஸ் வரும்னு ஒன்றும் தெரியல. நம்ம வார நேரத்துக்கு ஒரு பஸ்ஸும் வராது. சும்மா ரோட்டில் போய்கிட்டு இருந்தா பஸ்ஸாக வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ தான் எரிச்சலாக இருக்கும். நம்ம போகிற நேரத்துக்கு வந்தா என்ன? லட்சுமி, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வண்டி வர்றது கேட்கல போலயே. ஏ லட்சுமி. அத்தை பாட்டி வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. எங்கே வர? நீ வந்து வண்டியில் உட்காரு. ஏம்மா என்ன வண்டியில் உட்கார சொல்லுதே? அவங்க உட்காந்தா வண்டி தாங்காதும்மா. இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது. பேசாம கடை. லட்சுமி, நீ வா, நம்ம வண்டியில் போவோம். என்ன சொல்லுதீங்க அத்தை பாட்டி? இந்த வண்டியில் எப்படி இத்தனை பேர் போக முடியும்? நம்ம பஸ்ஸில் போயிடுவோம். நம்மளுக்கெல்லாம் பஸ்ஸில் ஏறி இறங்க முடியாதும்மா. முட்டியெல்லாம் வலிக்கும். நீ வா. இல்லை அத்தை பாட்டி, நான் ஏறினா வண்டி தாங்காது. நீங்கள் வேணா வண்டியில் போங்க, நான் பஸ்ஸில் வந்துடுறேன். சொன்ன கேட்க போறியா இல்லையா? ஒழுங்கு வந்து வண்டியில் ஏறு. ஐயோ வேண்டாம் அத்தை பாட்டி, சொன்ன கேளுங்க. நீ நான் சொன்ன கேளு, வந்து வண்டியில் ஏறு. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு போவோம். இல்லை, வண்டி எடுல. சரிம்மா, எடுக்கே. என்ன வண்டி இழுக்கவே மாட்டேக்கி? தம்பி, இதுக்கு மேலே வண்டி வேகமாக போவாதோ? மாலா, நீ முழிச்சிட்டியா தங்கம்? ஆமாம் பாட்டி, முழிச்சிட்டேன். ரொம்ப நேரம் தூக்கம் வராது. புது இடமா இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். அந்த பழக்கத்துக்கு அப்படியே முழிப்பு வந்துட்டு. மங்கம்மா எப்போ வருவா? அத்தை வந்து இறங்கிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. லட்சுமி அக்காவும் அத்தையும் சேர்ந்து வராங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் அடித்தார். இப்போ வந்துடுவல்ல? அவளை பார்த்தாதான் இந்த மனுஷனுக்கு உயிரே வரும் போல. கவலைப்படாதீங்க பாட்டி, தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது. ராத்திரியே டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சுல. காலையில் ரிசல்ட் என்னன்னு சொல்லுதேன் இருக்காங்க. சொன்னோன்னு எல்லாம் சரியாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். முருகேசா. மங்கம்மா வந்துட்டியாட்டி? பாரு, உன் ஃப்ரெண்டு எப்படி கிடக்காருன்னு பாரு. என்னாச்சி? தாத்தா கண்ணு முழிச்சாரா இல்லையா? கண்ணு முழிச்சிட்டாருக்கா. ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். அப்பந்தான் முழிச்சாரு. அந்த பிள்ளைய போய் கூட்டிகிட்டு வந்தேன். அவள் உடனே கூட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்து படுக்க வச்சிட்டா. தூக்க மாத்திரை கொடுத்துருக்கா. அதான் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ முழிச்சிருவாருன்னு நினைக்கேன். முருகேசா, எந்திரி முருகேசா. நீ ஏன் இப்படி படுத்து கிடக்க? எந்திரிச்சு மங்கம்மான்னு கூப்பிடு. எந்திரி. மங்கம்மா, என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கே? முருகேசா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? மயங்கி விழுந்துட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்கன்னாங்க. எனக்கு உயிரே கையில் இல்லை. ஓடி வந்துட்டேன். எனக்கு என்ன? நான் நல்ல கல்லு கணக்கா தானே இருக்கேன். எப்பா, எங்க வீட்டுக்காரர் நல்லபடியா பேசிட்டாரு. இப்போ தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பாத்தீங்களா, அவங்க ஃப்ரெண்டு வந்தோடனே அவர் சரியா இருக்காரு. முருகேசா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்ல மங்கம்மா, நான் நல்லா இருக்கேன். டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் எப்போ தருவாங்களா? ஏக்கா, 9 மணிக்கு டாக்டர் வருவார். வந்தோடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லுதோன்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்குக்கா. சரி, ஆஸ்பத்திரியில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு என்னை விரட்டி விட்டா இங்கே இவ்வளோ பேர் தூங்கிட்டு கிடக்காளுங்க. என்ன கதை? அது ஒரு பெரிய கதை. அந்த பிள்ளை வரும்போதெல்லாம் இவளுக்கு கட்டில் கடியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டுதாளுங்க. ராதாவும் செல்வியும் வெளியே கொசு கடியில் படுத்து கிடந்தாளுங்க. மனசு கேட்கல. சரி, அதான் அந்த பிள்ளை டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு போன பிறகு நைஸை கூட்டு வந்து உள்ளே படுக்க வச்சுட்டேன். எல்லாம் உள்ளே தான் கிடந்தோம். சரி, எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஏட்டி, எல்லாரும் எந்திங்கேட்டி. லட்சுமி அக்கா வந்திருக்காங்க.
லட்சுமி அக்கானா யாரு? மினிஸ்டரா? அவ வந்தோன்னு எந்திரிச்சு உட்காரணுமோ? அடியே ராதா, தூக்கத்தில் உளறிக்கிட்டு கிடக்காத, எந்திரி. இங்கே பாரு, சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. வாங்க 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 லட்சுமி அக்கா, வாங்க வாங்க. எதுக்குடி இத்தனை வாங்க? இந்த சாப்பாட்டுக்கா? ஆமாக்கா, ராத்திரி போற எங்க நல்லா சாப்பிட்டோம். ஒரே கொசு கடி. அங்க வெளியே உட்காந்து சாப்பிட்ட மாதிரியே இல்லை. தாத்தா டெஸ்ட் எல்லாம் முடிச்சு கொண்டு வந்து விட 11 மணி ஆயிட்டு. அதுக்கு பிறகுதான் இங்க வந்து படுத்தோம். சரி சாப்பிடுங்க. எல்லாருக்கும் பொங்கல் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பொங்கலும் சாம்பாரும் கொண்டு வந்திருக்கேன். தாத்தாக்கு மட்டும் இட்லி கொண்டு வந்திருக்கேன். அது என்ன தாத்தாக்கு மட்டும் இட்லி? அவருக்கு தானே பொக்கவாயி. அவர் தான் பொங்கல் திங்கணும், நம்மளாம் இட்லி சாப்பிடுவோம். அது இல்லடி, நேற்று ராத்திரி எல்லாருக்கும் இட்லியை வச்சு கொடுத்து விட்டோம் பாத்தியா? அது மாவு காலி ஆயிட்டு. ஒரு 4 இட்லிக்கு தான் மாவு மிச்சம் கிடந்துச்சு. அந்த இட்லியை மட்டும் அவிச்சேன். சரி அதை தாத்தாக்கு கொடுத்துருவோமேனு மற்ற எல்லாருக்கும் குக்கரில் போட்டு பொங்கல் வச்சுட்டேன். பொங்கலும் சாம்பாரும் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. அரிசியும் உளுந்து ஊற போட்டு வந்திருக்கேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் போய் மாவு அரைக்கணும். லட்சுமி, உனக்கு எவ்வளோ கஷ்டம். நான் எங்களுக்குள்ள கடையில் ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்துருப்போம்ல. நீ ஏன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கிடக்க? என்ன பாட்டி இப்படி பேசுதீங்க? சாப்பாடு கொண்டு வர கூட எனக்கு உரிமை இல்லையா? ஐயோ அப்படி சொல்லல தங்கம். நீ ஏன் கஷ்டப்பட்டு செய்யுதேன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை பாட்டி. தாத்தா நல்லபடியாக குணமானா போதும். சரி எல்லாரும் எழுப்பி விடுங்க, சாப்பிடுவோம். முதல்ல பல்ல தேய்ச்சிட்டு வாங்க, அதுக்கு பிறகுதான் சோறு. யானெல்லாம் என்ன பல்ல தேய்க்கி? சாப்பாடை கொடுங்கம்மா. சரி, போய் பல்லு தேய்ச்சிட்டு வா. பாட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீ சாப்பிடு. நான் சாப்பிடுதேங்க, நீங்க இட்லி சாப்பிடுங்க, நான் பொங்கல் சாப்பிடுதேன். சரியா? லட்சுமி எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. எனக்கு சாப்பிட முடியல, ஒரு மாதிரி இருக்கு, வேண்டாம். ஏ தாத்தா, சாப்பிட்டா தானே உடம்பு சரியாகும். வேண்டாம் வேண்டாம் நீர்னா பிறந்த 4 நாளைக்கு ஆஸ்பத்திரியில தான் கிடக்கணும். குளுக்கோஸா ஏற்றுவாரு. ஆமாங்க, கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. ஒரு 2 இட்லி சாப்பிடுங்க போதும். தாத்தா, நல்லா சாப்பிட்டு சீக்கிரம் சரியாயிட்டு வாங்க, நம்ம விளையாடுவோம். ஆ சரி பிள்ளைகளா, விளையாடுவோம். நாளைக்கு வேற வளகாப்பு வீடு இருக்கு, எல்லாரும் போகணும்ல. வளகாப்பு வீடா முக்கியம்? நம்ம இல்லைனாலும் அங்கே வளகாப்பு நடக்கும். இங்கே தாத்தா உடம்பு சரியில்லாமல் கிடக்கும்போது நம்ம எப்படி அங்கே போக முடியும்? தாத்தா முதல்ல சரியாகட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கிடுவோம். வளகாப்பு வீட்டுக்கு நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அதான் பட்டு இருக்கால்ல, என்னைய பார்த்துக்கிடுவா. அதெல்லாம் முடியாது. போனால் எல்லாரும் சேர்ந்து போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. தாத்தாவும் வந்தால் தான் வளகாப்பு வீட்டுக்கு நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். ஆஸ்பத்திரியில் கிடக்கிறவர் எப்படி வருவாரு? அதெல்லாம் தாத்தாக்கு ஒன்றும் செய்யாது. அவர் இன்னைக்கே வீட்டுக்கு வந்துடுவார் பாருங்க. உன் வாய் முகூர்த்தம் பழிச்சா சரிதான். அதெல்லாம் பழிக்கும்க்கா. தாத்தா நம்ம ஊர் சிங்கம், அவருக்கு ஒன்றும் செய்யாது. அத்தை பாட்டி ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க. ஃப்ரெண்டுக்கு சரியாயிட்டுனா மொட்டை போடுதேன்னு வேண்டியிருக்காங்க. மங்கம்மா, எனக்காண்டியே வேண்டிக்கிட்டே. எதுக்கு லட்சுமி அவங்ககிட்ட போய் சொல்லுதே? சொல்லாமல் இருக்க வேண்டியதானே? ஏதோ வாய் தவறி சொல்லிட்டா அத்தை பாட்டி, மன்னிச்சுக்கிடுங்க. அது ஒன்றும் இல்லை முருகேசா, நீ சாப்பிடு. பொங்கல் நல்லா ருசியாக போட்டிருக்கியே, எப்படி போட்ட? கரெக்டாக அளவெல்லாம் சொல்லுன்னு நானும் வீட்டில் போய் செய்யுதேன். மாலை தான் நல்லா செய்வாள்ல. நம்ம எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் அடுத்த ஆளுக்க செய்கிறதே இவங்களுக்கு பிடிக்கும். எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம வீட்டில் செய்யறதை விட அடுத்த வீட்டில் செய்யறது தான் நல்லா ருசியாக தெரியும். எனக்கெல்லாம் அப்படி கிடையாதுப்பா. எங்கனாலும் என்ன சாப்பாடுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கலை போட்டு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டா தூக்கமா வருமே. தூக்கம் மாத்திரம் திங்கிற மாதிரில இருக்கும். வெறும் பொங்கலை திங்க கஷ்டமா இருக்கு. 2 வடை இருந்தா நல்லா இருக்கும். வடையெல்லாம் வீட்டில் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமாம்மா? தாத்தா உடம்பு சரியில்லாம கிடக்காரு. வடை சுட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கு. உனக்கு வடை வேணா வெளியே போய் கடையில இருந்து 2 வடையை வாங்கி வச்சு தின்னு. ஐயோ சும்மா தான்க்கா சொன்னேன். என்னம்மா இது ஒரே கூட்டமா கிடக்கு? இது ஆஸ்பத்திரியா மார்க்கெட்டா? ஐயோ இவர் எப்போ வந்தாரு? ஏம்மா என்ன காலங்காத்தால இவ்வளவு பேர் வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? காலங்காத்தாலே வரல டாக்டர், நாங்கள் நேற்று ராத்திரியிலேருந்து இங்கே தான் இருக்கோம். யாரும் இங்க தங்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனா இவ்வளவு பேர் வந்து உள்ள கிடக்கீங்க? அது எப்படி? இங்கே எங்கள் தாத்தாவை பெட்டில் போட்டுட்டு நாங்கள் போய் வீட்டில் கிடக்கணுமோ? ஆளையும் மண்டையும் பாரு. உங்கள் தாத்தா பெட்டில் கிடந்தா நீங்கள் இப்படி தான் வீட்டில் போய் உட்காந்து நல்லா தூங்கிட்டு வருவீரோ? ஏமா இத்தனை பேர் ஆஸ்பத்திரியில கிடந்து கச்சா முச்சான்னு கிடந்தீங்கன்னா அப்புறம் தாத்தா எப்படிமா சரியாவாரு? எங்கள் தாத்தாவுக்கு ஃப்ரெண்டை பார்த்தோன்னே சரியாயிட்டாரு. நீங்கள் ரிப்போர்ட்டை படித்து சொல்லுங்கள். ஆமா டாக்டர் என்னாச்சு? ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ரிப்போர்ட்ல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. தாத்தாக்கு கிட்னி, ஹார்ட்டு, லங்ஸ், லிவருன்னு எல்லாம் நல்லா வேலை செய்யுது. அப்புறம் எதுக்கு அவர் மயக்கம் போட்டு விழுந்தாரு? பிபி மட்டும் கொஞ்சம் இருக்கு. அதனால இவர் சும்மா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது. நல்லா நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா தினம் நடக்கணும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடணும். இப்படி இருந்தாலே எல்லாம் சரியா இருக்கும். அவருக்கு வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. டாக்டர், அப்போ என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கான்ல? ஆமாம்மா, தாத்தாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் நல்லா இருக்காரு. அப்பனா நாங்க
வீட்டுக்கு எப்போ போலாம்? இன்னைக்கே வீட்டுக்கு போயிடலாமா? இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கட்டும் தாத்தா, பார்த்துட்டு பிறகு அனுப்பி விட்டுருதேன். யோ தாத்தா, அதான் சரியாயிட்டு இருல, அப்புறம் எதுக்கு இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு கிடக்கீரு? பொங்கல் எல்லாம் வந்து தெருக்கி அங்கிட்டு தள்ளி உட்காந்து அழுவுங்க. எனக்கு சரியாயிட்டு, ஆனா மங்கம்மா மொட்டை போடணுமே, அது நினைச்சாதான் எனக்கு அழுகியா வருது. எனக்காண்டி எதுக்கு அவ இப்படி வேண்டுதா? அது அவங்க சும்மா சொல்லியிருப்பாங்க, நீங்க அதை போய் நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீராக்கும். சாப்பிடுங்க. சரிம்மா, சாப்பிட்டு முடிச்சிட்டு யாராவது வந்து பில்லை கட்டிட்டு போயிருங்க. எம்மாடி, நல்ல வேலை தாத்தாக்கு சரியாயிட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை. கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி. முருகேசா, உனக்கு குணமாயிட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தாத்தா ஏன் அழுவுறீரு? அத்தை பாட்டி மொட்டை போடுவாங்களோன்னு நினைச்சு அழுவுறாரு. முருகேசா, நீ என் ஃப்ரெண்டு, உனக்காண்டி நான் என்னன்னாலும் செய்வேன். இந்த முடியை கொடுக்க மாட்டேனா? கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், அது நிறைவேற்றி தான் ஆகணும். சரியா? அடுத்த வாரம் போய் மொட்டையை போட்டுருவோம். அப்ப நாளைக்கு எல்லாரும் வளகாப்பு வீட்டுக்கு போயிடலாம்ல? ஆமாம், தலைவர் வேன் பிடிச்சிருக்காரு. எல்லாரும் நாளை காலையில் ரெடி ஆயிருங்க. எல்லாம் வளகாப்பு வீட்டுக்கு கிளம்பிடுவோம்.